தேவன் உண்மை உள்ளவர், உத்தமர். இந்த பிரச்சனை தேவன் காரணம் இல்ல, இதுக்கு பதிலா தேவன் காரணம் இருக்கிற எண்ணத்தை தேவன் மேல வச்சீங்கன்னா அது அதிக கனம். 2 Corinthians 4 வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், எதிர்மறையான காரியங்கள், உபத்திரவங்கள், அதை குறித்து பேசுறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எதற்கு வருகிறது என்றால் தேவன் மேலே உங்கள் கண்ணை எடுக்கிறதுக்காக வருது. உங்கள் ஃபோக்கஸ் தேவன் மேலே படக்கூடாது. தேவன் மேலே ஃபோக்கஸ் பட்டுச்சுன்னா மெட்டமார்ஃப் அடைவீங்க, மறுரூபமாவீங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதுக்கு வருதுன்னா தேவன் மேலேருந்து கண் எடுத்துட்டு பிரச்சனை மேலே வைக்கிறதுக்காக தான் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. தேவன் மேலே கண்ணை எடுக்கணும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை சந்தேகப்பட வைக்கணும். அதுக்காக தான் பிரச்சனைகள் வருது. தேவனை நேசிச்சா எனக்கு எது நடக்குது? தேவன் என்ன நினைச்சா என் பிள்ளைக்கு எதுக்குங்க நடக்குது? என் பிள்ளை என்னங்க தப்புன்னா ஏன் தேவன் எனக்கு என் பிள்ளைகளுக்கு செய்யணுதே? ஏன் எனக்கு தேவனை சுகமாக்கலை? தேவனுக்கு ஏன் அற்புதம் செய்யலண்டு தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை சந்தேகப்பட வைக்குது. தேவன் உங்கள் மேலே அன்பா இருக்கிறாரா? சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவற்றில் தன் அன்பை விளங்க பண்ணியிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை ப்ரூஃப் பண்ணிட்டார். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு அன்பு கூறுங்கிறதை ப்ரூஃப் பண்ணிட்டார். கவனிங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுக்கு வருதுன்னா நம்ம உருவாக்க வரல, நம்ம அழிக்க வருது. பிரச்சனைகள், போராட்டங்கள் தேவன் கொடுப்பது கிடையாது, பிசாசு கொண்டு வரான். எது கொண்டு வரான்னா தேவன் மேலே இருக்கிற உங்களுடைய கண்ணை எடுக்கிறதுக்காக வர்றான். நெக்ஸ்ட் லெவல் போகணும், இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் என்றால் பிரச்சனைகள் வரும்பொழுது உங்கள் மென்டாலிட்டி மாறணும். உங்கள் மென்டாலிட்டி மாறாத வரை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. மாம்ச முயற்சியில் ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிடலாம், ஒரு லெவலுக்கு போயிடலாம். அது உங்களுக்கு ஆணவத்தை கொடுக்கும். ஆனால் தேவனுடைய கிருபையை அறிந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுக்கும், கேரக்டரை உருவாக்கும். யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு சொல்கிறான், அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடும், அப்பொழுது அவன் உண்மை தூசிப்பான். ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. இதாச்சும் தான் நடந்துச்சுன்னா கடவுள் தான்ங்கிற மனநிலை இருக்குது. எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வந்தாலும் தேவனது காரணம் அல்ல. இந்த பிரச்சனையை தேவனை கொண்டு தேவனுடைய பலத்தினால சந்திப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் வர்றீங்க, சின்ன பிரச்சனையை சந்திப்பீங்க. அதை மேற்கொண்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வரும்போது பிரச்சனை கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ அதை மேற்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா மேலே போக போக பிரச்சனை பெருசாக தான் இருக்கும். குடும்பம் நல்லா கவனிங்க, வியாதி, தரித்திரியம் அதை நான் பேசவே இல்லை. தேவன் மேலே இருக்கிற கண்ணை எடுத்து போடுவதற்காக வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், மனிதர்களுடைய வசை சொற்கள், மற்ற மக்கள் உங்களை பற்றி பேசுறது, அதெல்லாம் அதிகரித்தான் செய்யும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயிச்சேன்னா ஜெயிச்சேன். உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை, நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறேன். பிரச்சனையை பார்க்காத, உனக்குள்ள ஜெயிச்ச என்னை பாரு, உன் மனதை எனக்கு ஒப்புக்கொடு. எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டம் வந்தாலும் ஃபோக்கஸை என் மேலே வச்சிங்கன்னா உங்க மூலமாக தேவன் இன்னொரு முறை ஜெயத்தை நிரூபிச்சு காமிப்பார். வாசிப்போம் 2 Corinthians 4:17. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நித்திய அதிகமான கனமகிமையை, ஒரு கனமகிமை உண்டாக்குறது. மகிமை எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. கவனிங்க, உபத்திரவம் உங்களுக்கு அதிக கனமகிமையை உண்டாக்குறது. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. உபத்திரவத்தை பார்க்கும்போது பெரிய பிரச்சனைன்னு பார்க்காம இது லேசான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவம் உங்களுக்கு கன மகிமையை, ஒரு மேன்மையை கொடுக்குது. இந்த வசனத்தை அப்படி மனசை வச்சுங்க. யாத்திரா 1 எடுங்க. யாத்திரா 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார். எவ்வளவு நெருக்கினானோ அவ்வளவு தூரம் பெருகினான். கவனிக்கிறீங்க? உபத்திரம் இருந்துச்சா?
உபத்திரம் இருந்துச்சு. உபத்திரம் வர வர அந்த உபத்திரவத்தை டீல் பண்ணுகிற விதம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருப்பீங்க. அப்படிங்க காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாத தேவன், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, அதையே நோக்கி பார்க்கிறேன். எப்படி ஒரு லேசர் பீம் சிங்கிள் ஃபோக்கஸில் வருதோ அதே மாதிரி எண்ணத்தை சிந்தை முழுவதும் தேவன் மேலே வச்சேன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நிரூபிச்சு காமிப்பார். எவ்வளவு ஒடுக்குனார்களோ அவ்வளவு தூரம் பெருக ஆரம்பிப்போம். சில பிரச்சனைகள் வர்றது நல்லதுங்க. சில பிரச்சனை தாங்க உங்களுக்குள்ள பவரை வெளியே கொண்டு வரும். சில நெருக்கம் வரும்பொழுது நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொன்னது சோம்பேறிகள் சிந்திக்க மாட்டாங்க தெரியுமா? சில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது எந்த சூழ்நிலை விட்டு விடாமல் தேவனை அடுத்த நேச்சு கொண்டு போவார் நினைச்சிங்கன்னா கர்த்தர் தூக்கி விடுவார். தேவர் உண்மை உள்ளவர், உத்தமர். இந்த பிரச்சனை தேவன் காரணம் இல்லை, இதற்கு பதிலாக தேவன் காரணம் இருக்கிறன்னு எண்ணத்தை தேவன் மேலே வச்சிங்கன்னா அது அதிக கன மகிமை கொண்டு வரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உள்ளே போடுறாங்க. டீல் பண்ணுற விதம் கரெக்டாக பண்ணுறான். கர்த்தர் இதிலிருந்து எங்களை விடுவித்து கொண்டு வருவாங்கிறான். என்ன நடந்துச்சு? அதிக கன மகிமை உண்டாச்சு. அடுத்த ஸ்டேஜ் போனான். கீழே போயினா அடுத்த ஸ்டேஜ். எப்போ நீங்கள் பிரச்சனைக்கு கரெக்டாக டீல் பண்ணீங்களோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவீங்க.